எனக்காக எவ்வளவு செஞ்சிருப்பாங்க. அதுக்கு கொஞ்சமாச்சும் நன்றின்னு இருந்தா ஒரே ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்குங்க. நான் இதை எனக்காக கேட்கல, அத்தைக்காக தான் கேட்கிறேன். சரி தம்பி, தேவி அம்மாவுக்காகன்னு நீங்க சொல்றதுனால நான் இப்ப போறேன். ஆனா ஒரே வாரத்துல எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். சரி, இப்போ நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. சரி தம்பி, நான் வரேன். பவி, நான் ஒன்று உன்கிட்ட கேட்கவா? என்ன மாமா? உனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்குமா இல்ல உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? அப்பாவைதான். ஏன் அம்மாவை பிடிக்காதா? பிடிக்குமே, ஆனா அதை விட அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி? ஏன்னா நான் அம்மாவை சின்ன வயசுல இருந்து பார்த்ததே இல்ல. அம்மா இருந்திருந்தா என்னை எப்படியெல்லாம் பார்த்திருப்பாங்களோ அப்படியெல்லாம் அப்பா தான் என்ன பார்த்துக்கிட்டாரு. அதனாலதான் என் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உன் அம்மா மட்டும் இருந்திருந்தா உன்னை அதை விட ரொம்ப நல்லா பார்த்திருப்பாங்க, தெரியுமா? ஒருத்தர் மேல அன்பு காட்டுறதுல உன் அப்பா 100 மடங்குன்னா பவானி 1000 மடங்கு அதிகம். உன் அம்மாவுக்கு இந்த உலகத்துல யாரும் சமமாக முடியாது. ஏன் உன் அப்பா கூட சமமாக முடியாது. நீங்க அம்மாவை பத்தி இவ்ளோ பெருமையா சொல்றீங்க, ஆனா அவங்க போட்டோவை கூட இங்க வைக்க விட மாட்டேங்கிறாங்க. போங்க மாமா. அப்படியா? யார் போட்டோ வைக்க கூடாதுன்னு சொன்னது? சித்தியும் அத்தையும் தான். சரி வா, நான் மாட்டுறேன். அப்படின்னா அப்பாவோட போட்டோவையும் சேர்த்து மாட்டணும், ஓகேவா? ஏன் மாமா, அம்மாவோட போட்டோ மட்டும்தான் இந்த வீட்ல இருக்கணுமா? அப்படி இல்ல, ஆனா பாரதி போட்டோ மாட்டினா தேவையில்லாத பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை? சொன்னா உனக்கு புரியாது. பாரதி பவானிய கல்யாணமே பண்ணியிருந்தாலும் அவன் இந்த வீட்டுக்கு சமமான ஆள் இல்லைன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்க? ஏன்னா 2 பேரும் வேற வேற ஜாதி இல்ல. ஜாதினா என்ன மாமா? அவங்க பிறந்த குடும்பம் 2ம் வேற வேறன்னு அர்த்தம். 2ம் ஒண்ணு கிடையாது. உங்க அம்மா பெரிய ஜாதி, உங்க அப்பா அப்படி இல்ல, அதான். அண்ணா, எங்க அப்பாவும் அம்மாவும் ஒரே குடும்பம் தானே மாமா? அப்புறம் என்ன? ஸ்கூல்ல எல்லாரும் ஒண்ணுன்னு தானே சொல்லி தராங்க. அப்புறம் எப்படி எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு சமம் இல்லைன்னு சொல்றீங்க? தப்பு தானே மாமா? என் அப்பாவுக்கு என்ன மாமா குறை? அவரு எவ்வளவு நல்லவருன்னு தெரியுமா? எத்தனை பேருக்கு உதவி பண்ணிருக்காருன்னு தெரியுமா? ஆனா நீங்க எல்லாரும் இல்லாதத இருக்குன்னு நம்புறீங்க. என்னைக்கு என் அப்பாவும் உங்களுக்கு சமமானவர் நினைச்சு அவர் போட்டோவையும் இங்க மாட்ட முடியுதோ அன்னைக்கே அம்மாவோட போட்டோவையும் மாட்டிக்கலாம் மாமா. எனக்கு 2 பேருமே ஒண்ணுதான் மாமா. மாமா, நீங்க சொல்ற ஜாதியில எங்க அப்பா பெரியவரா சின்னவரான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவரு ரொம்ப நல்லவரு, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன வேணும்? ஏன் அப்செட்டா இருக்க? பவியை நினைச்சுதான் அத்தை. ஏன் பவிக்கு என்ன? பவி பேசுறத பார்த்தா பவானியை விட பாரதி மேலதான் பாசம் அதிகமா வச்சிருக்கா. அந்த பாசமே அவளை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சணுமோன்னு எனக்கு தோணுது அத்தை. சேச்சே, நீ ஏன் அப்படிலாம் யோசிக்கிற? பவி நம்ம வீட்டு பொண்ணு. யார் வந்தாலும் அவளை நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஆமா, உனக்கு என்ன ஆச்சு?
திடீர்னு ஏன் உனக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு? ஒன்றும் இல்லை அத்தை, சும்மாதான். பாரதி போட்டோ மாட்டினா தேவையில்லாத பிரச்சனை வரும். உங்க அம்மா பெரிய ஜாதி, உங்க அப்பா அப்படி இல்லை, அதான். அப்பா, நீங்க எல்லாரும் ஒண்ணுதான்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல, இங்க நீங்களும் அம்மாவும் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்கப்பா. இன்னைக்கு என்ன ஆனாலும் உங்க போட்டோவை நான் கொண்டு போய் மாட்டுவேன். ஏய், என்ன பண்ற? என் அப்பா அம்மா போட்டோவை மாட்ட போறேன். அதான் மாட்டக்கூடாதுன்னு முன்னாடியே சொன்னோம்ல. ஏன் மாட்டக்கூடாது? அவங்களும் இந்த குடும்பம் தானே. ஏய், என்ன வாய் நீளுது? சொன்ன கேட்க மாட்ட? கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். இவங்க போட்டோ இங்க தான் மாட்டணும். இந்த கொத்துற வேலைலாம் இங்க வச்சுக்காத, ஒழுங்கா போயிடு. முடியாது, நான் மாட்டுவேன். சொல்லிட்டே இருக்க. என் அப்பா போட்டோ மட்டும் இங்க இருக்க கூடாதுன்னா இந்த போட்டோ மட்டும் இங்க எதுக்கு இருக்கணும்? என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? பாத்தீங்களாமா, நீங்க கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சதுக்கு ஏன் போட்டோவையே கழட்டி வீசுறா. அடுத்து என்ன அத்தை? எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுமா? பவி, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ற? முதல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க பாட்டி. உங்ககிட்டயே எப்படி எதிர்த்து பேசுறா பாருங்க. மரியாதைன்னா இவளுக்கு என்னன்னே தெரியாது போல. முதல்ல உங்களுக்கு தெரியுமா? ஓவரா பேசாதீங்க. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாதுன்னு? பொறுமையா உனக்கு கிடையாதா? எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. முதல்ல இங்க இருந்து போ, போன்னு சொல்ற. ரெண்டு பேரும் போங்க. எப்ப பாரு இந்த வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு.
சொல்லுங்கம்மா, வர சொல்லியிருந்தீங்களாமே? என்னாச்சு? உங்க பேத்திய போய் பாத்தீங்களா இல்லையா? இல்லம்மா. உங்களுக்கு தான் ரமாவோட அட்ரஸ கொடுத்து அனுப்பணுமே, ஏன் பார்க்கல? வேணும் என்ன பார்க்க விடலம்மா. என்ன சொல்றீங்க? எனக்கு இந்த ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க. நான் அத்தை கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன். உங்களுக்கு அறிவு இல்ல? வேணுதான் சொன்னானா தலையாட்டிட்டு திரும்பி வந்துடுவீங்களா? வேற என்னம்மா பண்ண சொல்றீங்க? என் பேத்திய பார்த்தாகணும்னு சண்டை போட வேண்டியதானே? இது நாள் வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு வேலை பார்த்தே வளர்ந்தவனா, திடீர்னு எப்படிம்மா பேச முடியும்? அப்படின்னா வாழ்க்கை பூரா உங்க பேத்தி இல்லாம தான் வாழணும். பரவாயில்லையா? இப்பவும் சொல்றேன், அவளை உங்க கூட வச்சுக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. அவ உங்க வீட்டு வாரிசு. அவன் சொன்னா இவன் சொன்னான்னு எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்காம நான் சொல்றத மட்டும் கேளுங்க. புரியுதா? அக்கா, இவர் சொல்றது கரெக்டு தான்க்கா. வேணுவ மீறி இவரால அங்க போகவே முடியாது. முதல்ல இவர்தான் தன்னுடைய தாத்தான்னு அந்த பவித்ராக்கு தெரியணும்க்கா. பவித்ரா? அப்படின்னா முதல்ல அவளை பார்த்து நான் தான் உன் தாத்தான்ற விஷயத்த சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இவரோட பேத்தி இவதான்னு இவரு தெரிஞ்சுக்கணும்ல. மஞ்சு, என் பர்த்டேக்கு எடுத்த போட்டோ ஆல்பம் இருக்குல்ல, அதுல அவ போட்டோ இருக்குல்ல? ஆமா. போய் அதை எடுத்துட்டு வா. ம், இது வரேன். இந்தாங்க. என்ன தாத்தா ரோட்டை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு முக்கியமான கொரியர் வருதுமா, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொரியரா? என்ன கொரியர்? என் பேத்தியோட போட்டோ என் பையன் கூட இருந்த நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசி என் பேத்தியோட போட்டோவை கேட்டிருந்தேன். ஓகே ஓகே, போட்டோ வந்தா எனக்கு கொஞ்சம் காட்டுவீங்களா? அதுக்கு என்னம்மா, தாராளமா காட்டுறேன். சார், இங்க கந்தசாமிங்கிறது நான் தான்ப்பா. உங்களுக்கு கொரியர் சார். கொரியர் எனக்கு தான். எங்க காட்டுங்க. என்ன தாத்தா, உங்களோட பேத்தியோட போட்டோ வரும்னு சொன்னீங்க, இதுல யாரோ ஒரு அக்காவோட போட்டோ இருக்கு. அதானே உங்க பேத்திக்கு எங்க வயசு தான் இருக்குன்னு சொன்னீங்க? அதான்பா எனக்கும் புரியல. என் பேத்தியோட போட்டோவை அனுப்புறேன்னு சொல்லி வேற யார் போட்டோவோ அனுப்பிச்சிருக்கான். அவங்க உங்களை நல்லா ஏமாத்திட்டாங்க. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? இவ 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 என் பேத்தியா? ஆமா. ஏ அம்மா, நான் இந்த பொண்ணோட பேசி பழகி இருக்கம்மா. ஆனா அப்பெல்லாம் எனக்கு தெரியலம்மா இவதான் என் பேத்தின்னு. சரி விடுங்க, இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. இவள முதல்ல நேர்ல பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. அவளே உங்களை ராமா கிட்ட கூட்டிட்டு போயிடுவா. சரிம்மா, நான் இப்பவே போறேம்மா. என்னக்கா, இந்த தடவை இந்த பவித்ரா இங்கிருந்து போறது மிஸ் ஆகாதுல்ல?
அதுக்கு தானே இந்த முட்டாளை அனுப்பி வைக்கிறோம். ரமாவுக்கு பவித்ரா மேல இருக்கிற பாசத்தை வச்சே பிரிக்கிறேன். தாய், பவித்ரா ஏன் இப்படி இருக்கான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவ அம்மா மாதிரி இல்லாம தைரியமான பொண்ணா இருக்காளேன்னு சந்தோஷப்படுறதா, அந்த தைரியமே அவளுக்கு ஒரு குறையா இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு சத்தியமா தெரியலம்மா. ஒருவேளை என்கிட்ட இருந்துதான் இந்த குணம் அவளுக்கு வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. அவ என்னோட ரத்தங்கிறதுனால நான் பட்ட கஷ்டம்லாம் அவளும் படுறத என்னால எப்படி தாங்கிக்க முடியுமா? இந்த குணம் அவளுக்கு இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது பொறுமையா நடந்துக்க அவ பழகிக்கணும். என்னால சொல்லி இதை சரி பண்ண முடியல. அதான் உன்கிட்ட சொல்றேன், நீதாம்மா அவளை சரி பண்ணணும். பவியோட இந்த கோபம், எதிர்த்து பேசுற குணம் எல்லாமே சீக்கிரமா மாறணும். இத்தனை நாள் அவதான் என் பேத்தின்னு நான் தெரியாம இருந்துட்டேன். நாளைக்கு பவித்ரா ஸ்கூலை விட்டு வரும் பொழுது நான் தான் உன் தாத்தான்னு சொல்லிட போறேன். பவி பேசுறத பார்த்தா பவானியை விட பாரதி மேலதான் பாசம் அதிகமா வச்சிருக்கா. அந்த பாசமே அவளை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சணுமோன்னு எனக்கு தோணுது. அம்மா என்னம்மா என்னாச்சு? அம்மா என்னக்கா என்னாச்சு? யாராவது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. யாராவது தண்ணி கொண்டு வாங்களேன். அம்மா அண்ணா தண்ணி எடுத்துட்டு வாங்க. மயங்கி விழுந்துட்டாங்க பாருங்க. தள்ளி நில்லுங்கம்மா, காத்து வரட்டும். ஆம்புலன்ஸ்க்கு ஏதாவது ஃபோன் பண்ணீங்களா? கந்தசாமி அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா போதுமா? இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமா? போதுமாமா? ரொம்ப தேங்க்ஸ். மெல்லமா எந்திரிங்க.
என்னமாச்சு? ஒரு அம்மா மயங்கி விழுந்துட்டாங்கய்யா. பாவம், அச்சச்சோ. யாருன்னே தெரியல. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதானே, எப்படா என்ன கழட்டி விட்டு போலானே இருக்கீங்க. என்னது? ஐ மீன், எப்படா என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம்னே இருக்கீங்கன்னு சொன்னேன். சரி, இன்னைக்கு என்ன பிளான்? அதே மாதிரி உருண்டுதான் இருக்க போறீங்களா, இல்ல கொஞ்சமாவது மனசை விட்டு பேச போறீங்களா? நான் மனசு விட்டு பேசுறது இருக்கட்டும், நீ மனசு விட்டு கொஞ்சம் பேசுறியா? பேசலாமே. சர்க்குணம் என் அத்தையை கொள்றதுக்கு ஆள் அனுப்புனார்ல, அத பத்தி உங்க அக்காக்கு எதுவும் தெரியாதுன்னு சரண்டர் ஆயிட்டாரு. இப்ப எதுக்கு அதெல்லாம்? முதல்ல என்ன பேச விடு, இல்லைன்னா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். சரி, பேசுங்க. நிஜமாவே இதுல உங்க அக்காக்கு சம்மந்தம் இல்லையா? இல்ல அவங்க சொல்லிதான் இதெல்லாம் நடந்துச்சா? உன்னதான் கேக்குறேன், அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? தொணன்னு பேசிட்டே இருப்ப, இப்ப சைலண்ட் ஆயிட்ட. இந்த சைலண்ட நான் என்னன்னு எடுத்துக்கிறது? உங்க அக்காக்கு இதுல சம்மந்தம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? சச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உண்மையாவே இது இந்த சர்க்குணம் சார் அந்த செக் மேட்டர்ல நடந்த கோவத்துக்காக செஞ்சதுதான். அக்காவுக்கு உங்க அத்தைய கொல்ற அளவுக்கு என்ன இருக்கு? நிஜமாவே சொல்றேன், அவங்களுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கொஞ்சமாவது லாஜிக்கோட யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொருத்தரை கொல்றதுக்கு யாருக்காவது மனசு வருமா? இல்ல அதுக்கான தைரியம் தான் வருமா? அதுலயும் எங்க அக்கா போய் இப்படி பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. நீ எப்படி ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறியோ அதே மாதிரி நான் ஒரு ஆம்பளையோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறேன். இந்த உலகத்துல பாதி ஆம்பளைங்க பொம்பளைங்க பேச்ச கேட்டுட்டு முடிவெடுக்கிறவங்க தான். அதுக்கு அந்த சர்க்குணமும் விதிவிலக்கு இல்ல. நான் உறுதியா சொல்றேன், உங்க அக்கா ஓகே சொல்லிதான் அவர் இதை செஞ்சிருக்காரு. அதை மட்டும் நீ ஒத்துக்கிட்டா நான் உன் கூட எவ்வளவு நேரம் வேணும்னாலும் பேச ரெடியா இருக்கேன்.